நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த ஊழியத்திற்கு ஊழியத்தில் கலந்து கொள்ளும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக கொடுத்த தேவனுக்கு வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான இந்த ஊழியக்கார குடும்பத்திற்கும் தேவனுக்கும் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். சோத்திரம் 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி. வானபராபரனே, இப்போ வாரும் எம்மத்தியிலே. வானபராபரனே, இப்போ வாரும் எம்மத்தியிலே. வந்து நின்றிருக்கிறதாம் எம்மை ஆசீர்வதியும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிடவாரும் ஐயா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிடவாரும் ஐயா. வானபராபரனே, இப்போ வாரும் எம்மத்தியிலே. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையிலே ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றைய தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். அருமை ரட்சகர் மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1 முதல் 3 வரைக்கும் வாசிக்கும். யோவான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவராலே எல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். 6 நாளும் வேலை பார்த்து 7ஆம் நாளோ ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய நாள். அது தேவனுக்கு அது பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளிலே 6 நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிக்கும்படியாக இந்த 7ஆவது நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி அவரை துதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார் என்றால் அது அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே 14வது வசனத்தை வாசிப்போம். 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை, அப்போ ஆண்டவர் வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே இணையம் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது எபிரேயர் 11:3 விசுவாசத்தினாலே தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் அல்லேலூயா. அப்ப எல்லாமே ஆண்டவர் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது வாசிப்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. ஆதியிலே தேவன்
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப பாருங்க, ஆண்டவர் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய தேவன் வார்த்தையாய் இருந்தார். அதுல இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 13வது வசனம். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 13வது வசனம். ரத்தத்தில் தரிக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. இந்த வார்த்தை, இந்த வேத புத்தகத்திலே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற வேத வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை கிரியை செய்யக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தை நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற வேத வசனமாக இருக்கிறது. இந்த வேத வசனம், அல்லேலூயா, ஒரு கல்லூரி புத்தகத்தை போல அல்ல. இது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற வேத வசனமாக இருக்கிறது. எரேமியாவின் புத்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியா 15:16. எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம். இந்த வார்த்தை நமக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அல்லேலூயா. இப்பதான் நம்ம வேத 126வது சங்கீதத்துல நம்ம வாசிப்போம். கம்பீரத்தோடு அழுகையோடு விதைக்கிறவர்கள் எப்படி அறுப்பாங்களா? கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற இந்த வேத வசனம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே உட்கொண்டேன். அல்லேலூயா, உட்கொண்டேன். இந்த வேத வசனத்தை வாசித்துக் கொண்டே இருக்கும்போது சில வசனங்கள் திரும்பவுமாக வாசிப்பதற்கு நமக்கு ஆவியானவர் அந்த ஊந்துதலை கொடுப்பார். திரும்பவுமாக, ஏன்னா அந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை தேற்றுகிற, ஆற்றுகிற, நமக்கு சமாதானத்தை தருகிற, நமக்கு சந்தோஷத்தை தருகிற, நெருக்கத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து, வேதனையிலிருந்து, அந்த வியாதியிலிருந்து அந்த வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு வசனத்தை மட்டும் திரும்பமாக வாசிப்பதற்கு நமக்கு ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நமக்கு என்ன செய்யறாரு? எடைபடுகிறார். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அல்லேலூயா. ஆடு மாடுகளை பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பச்சேன்னு இருக்கிற இடத்துல வேக வேகமா கடிச்சு என்ன செய்கிறோம்? சாப்பிட்றோம். வேக வேகமா கடிச்சு என்ன செய்யும்? சாப்பிட்றோம். ஆனா ஒரு எல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு இணல்ல போய் படுத்து கிடந்து திரும்பவுமா அந்த வார்த்தை, அந்த திரும்பவுமா அது சாப்பிட்ட அந்த இறைய திரும்பவுமா வாய்க்கு கொண்டு திரும்பவுமா மென்று சாப்பிட்டுட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப அதுபோலதான் இந்த வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேத வசனம் நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிற வேத வசனமாக இருக்கிறது. நாம் வாசிக்கும் போது அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மட்டுமல்ல, இங்கே இருந்து இந்த சபையில பிரசங்கம் பண்றதுக்கு அநேகர் வருவாங்க. அநேகர் ஒவ்வொரு வசனத்தை வச்சு என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அந்த வசனத்தின் மூலமாகவும் கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்வார்? எடைபடுவார். பாடல் மூலமாக பாடலை படித்து அதற்கு விளக்கங்களை சொல்லும் போதும் ஆண்டவர் நம்மோடு கூட எடைபடுகிற கர்த்தராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தையானது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற இது வேத வசனமாக இருக்கிறது. யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது 6வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது 6வது வசனம்.
ஆ ஆ இருக்கிறது. அல்லேலூயா. 8வது வசனத்தை பார்க்கணும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அல்லேலூயா. அது அடங்காத பொல்லாததுக்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா. அப்ப அதுக்கு நரம்பு கிடையாது. அது என்ன செய்யுது? நாவு பொல்லாதது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. நாவானது சிறிய அவயவமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை என்ன செய்யுமா? கொளுத்தி விடும் அப்படின்னு. சிலர் என்ன செய்வாங்க? இந்த நாவால என்ன செய்வாங்க? பிள்ளைகளை அப்படி போவா இப்படி போவான்னு என்ன செய்வாங்க? பேசிடுவாங்க. அபிஷேகிக்கப்பட்டவங்க அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஜீவனும் மரணமும் எதுல இருக்கா? நாவின் அதிகாரத்துல இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா. சிலர் நீ அப்படி போயிருவா இப்படி போயிருவா ஒன்னெல்லாம் போயிருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அதான் அந்த நாவு எப்படிப்பட்டதா இருக்கலாம்? நாவு சிறிய அவயவமாய் இருந்ததும் பெருமையானவைகளை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை என்ன செய்யணும்? கொளுத்தி விடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமா. அதான் சொல்லியிருக்கு. அடுத்தாப்புல சொல்லியிருக்கு, உங்கள் இருதயத்திலே 14வது வசனத்தை வாசிங்க. உங்கள் இதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் நீங்கள் பெருமை பாராட்டாது இருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். அல்லேலூயா. இந்த நேரங்களில் கசப்பான வார்த்தைகளை கொண்டு என்ன செய்வோம்? பிள்ளைகளை கூட என்ன செய்வோம்? பேசிடுவோம். ஜீவனும் மரணமும் எதுல இருக்கா? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதனால அபிஷேகிக்கப்பட்ட நாம் என்ன கிருபை வரங்களை பெற்ற நாம் நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகள் மத்தியில பேசும்போது ரொம்ப கவனமாக என்ன செய்யணும்? பேச வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய கப்பலை திருப்புறதுக்கு என்ன பயன்படுது அப்படின்னா அங்க உள்ள ஒரு சின்ன நங்கூரம். அல்லேலூயா. அது போலதான் இந்த நாவு அப்படிப்பட்ட அந்த காரியங்களை என்ன செய்யணுமா? செய்யணும். அது ஒரு காட்டையே கொளுத்தி விடும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த வார்த்தைக்கு நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, இந்த வேத வசனத்தை நாம் பேசும்போதே இன்னைக்கு அநேக திரள் கூட்ட மக்கள் மத்தியிலே இந்த வேத வசனத்தை சுகமளிக்கிற வேத வசனம், சமாதானத்தை தருகிற வேத வசனம் அப்படின்னு பேசி அந்த சமாதானத்துக்காக சுகத்துக்காக ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை நாம் கவனமாக கேட்டுக்கொண்டு நாம் அதை விசுவாசிக்கும் போது அந்த திரள் கூட்ட மத்தியிலே பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறது என்னது அப்படின்னா இந்த கர்த்தருடைய வேத வார்த்தை, வேத வசனமானது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வருகிறது. அல்லேலூயா. இந்த வசனமானது வெறுமனையாய் திரும்பாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால இந்த வேத வசனத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. இது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற வேத வசனமாக இருக்கிறது. நம்ம ஒரு பாட்டு இதில் படித்தோம். உலர்ந்த எலும்புகள் அப்படின்னு ஒரு பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு படித்தோங்க. ஜீவ நதியே உலர்ந்த எலும்புகள் எல்லாம் இன்று உயிர் பெற்று எழும்பட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு என்ன செய்தோம்? படித்தோம். பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 37வது அதிகாரம். எசேக்கியேல் 37வது அதிகாரம். வாசிங்க 2வது வசனத்திலிருந்து. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். முதல் வசனத்திலிருந்து கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. அந்த எசேக்கியேல் சொல்றாரு, அது ஒரு தரிசனமா அவர் காண்கிறார். வாசிங்க. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி. எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. பள்ளத்தாக்கின் நடுவிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அது உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, என்னை இன்னும் தரிசனத்திலே இந்த எசேக்கியேல் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரா? மனுபுத்திரனே எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான் ஆண்டவரே அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி,
ஆண்டவர் எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். போதும், அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்படி பெரிய பள்ளத்தாக்குல இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு நிறுத்துறாரு. எல்லாம் அந்த எலும்புகள் எல்லாம் அங்கங்க நிறைய எலும்புகள் கிடக்கு. யார் யார் எலும்போ எங்கெங்கெல்லாமோ என்ன செய்யுது, செதறி கிடக்கு. கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், எல்லா எலும்புகள் பல வருஷத்துக்கு முன்னால உள்ள எலும்புகளுக்குள்ள அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் நிறுத்தி, எசேக்கியா இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா தேவரீர் நீர் அறிவீர். அல்லேலூயா. அப்படி இந்த எலும்புகள் யார் அப்படின்னு சொல்லுவா. 11வது வசனத்தை வாசிக்கும் போது 11வது வசனம், அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. ஆமா, இந்த எலும்புகள் யாரா? இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையற்ற சூழ்நிலை, உலர்ந்து போன ஆவிக்குரிய காரியத்திலே நம்பிக்கை இல்லாதபடி உலர்ந்து போய் என்ன பிரச்சனையோடு வேதனையோடு அப்படிப்பட்ட இருக்கிற ஒன்றுமில்லாதபடி ஒரு வனாந்தரத்தை போல என்ன அடைக்கப்பட்ட நிலைமையை போல நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. அதைத்தான் இந்த இதுல சொல்லியிருக்கு. அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரரே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உயிர் உலர்ந்து போயிற்று, எங்கள் எலும்புகள் நம்பிக்கை அற்று போயிற்று. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியத்திலே நாம் நம்பிக்கையற்றவர்களாக, உலர்ந்து போனவர்களாக, ஒருவேளை பின்வாங்கி போனவர்களாக காணப்படுவோம். ஆனால் இந்த உலர்ந்த எலும்புகளை ஒன்று கூட செய்த கர்த்தர் நம்மையும் அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த உலர்ந்து போன நிலைமையிலிருந்து, ஆவிக்குரிய காரியத்திலே நம்பிக்கையற்றவர்களாக உலர்ந்து போன நிலைமையிலே இருக்கிறவர்களை நம்மை உயிரடைய செய்து மீண்டுமாக ஆண்டவரை இன்னும் அதிகமாக துதிக்க வைக்க அவர் வல்லவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, சிலர் நான் சர்ச்சைக்கு வந்து என்னத்தை கண்டேன், வேதத்தை வாசித்து என்னத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெறுமனையா அந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஆவிக்குரிய காரியங்கள்ல பின்வாங்கி போயிடுவாங்க. நம்பிக்கை இல்லாதபடி ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு என்ன செய்திடும், வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்களை தான் இங்க என்ன செய்திருக்கிறேன் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த தீர்க்கதரிசி அங்க தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது அங்கே ஒரு பெரிய ஒரு இரைச்சல் உண்டாயிட்டான். ஒரு இரைச்சல் உண்டாகி யார் யார் எலும்பலாமோ அங்கெல்லாம் கிடந்தது, பல ஆண்டுகளுக்கு முன்னால் கிடந்ததுனால என்னதான் ஒன்றுனா சேர்ந்து அது ஒன்றாக இணைந்து எல்லாரும் ஒவ்வொருத்தருடைய எலும்பு எல்லாம் கை எலும்பு கால் எலும்பு எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அதில் தசை உண்டாயிடுச்சு, நரம்பு உண்டாயிடுச்சு, அதுக்கு பேர் என்னதான் ஜீவன் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அல்லேலூயா. அதுபோல நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் இன்னும் 100க்கு 100 விசுவாசத்தோடு நம்மை ஆண்டவர் வாழ அர்ப்பணிக்க நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தைக்கு, அந்த வார்த்தை சிருஷ்டிக்கிற வார்த்தையாக இருக்கிறது, உலர்ந்து போனதை உருவாக்குகிற வார்த்தையாக இருக்கிறது இந்த வேத வசனம். அல்லேலூயா. தேற்றுகிற வசனம், ஆற்றுகிற வசனமாக இருக்கிறது இந்த வேத வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக, முதலாவது சிருஷ்டிக்கும் வார்த்தை. இவைகள் எல்லாம் வெளிச்சம் உண்டாக கடவது, உண்டாக கடவது அப்படின்னாரு. எல்லாம் உண்டாயிற்று. உலர்ந்த எலும்புகளை ஆண்டவர் ஒன்று போல இணைக்க செய்த கர்த்தர். அல்லேலூயா. அப்ப முதலாவது சிருஷ்டிப்பின் அனுபவத்தை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக நாம் வாசிக்கும் போது சங்கீதம் 107வது சங்கீதம் 20வது வசனம். சங்கீதம் 107:20. வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை அனுப்பி, வசனத்தை அனுப்பி, அப்ப இந்த வார்த்தை சிருஷ்டிக்கும் வார்த்தை, உருவாக்குகிற வேத வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் உண்டாக கடவது, உண்டாக கடவது என்று சொன்னார். எல்லாம் அப்படியாக உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். உருவாக்குகிற, சிருஷ்டிக்கிற வார்த்தையாக இந்த வேத வசனம் இருக்கிறது. இந்த ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற இந்த வேத வசனம் நம்மை உருவாக்குகிற வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியங்களில் நாம் பின்தங்கி நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே, உலர்ந்து போய் இருக்கிற சூழ்நிலையிலே இந்த வேத வசனம் நம்மை நம்பிக்கையோடு செயல்படும்படியாக உருவாக்குகிற வார்த்தை
வார்த்தையாக இருக்கிறது. இரண்டாவதாக நமக்கு சுகத்தை தருகிற வேத வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிற கர்த்தராக இருக்கிறார். காரணம் என்ன? வசனம், கர்த்தருடைய வேத வசனம் ஆவியின் ஜீவனமாய் இருக்கிற இந்த வேத வசனம் வல்லமை உள்ளது. இது வெறுமனையாய் திரும்பாது இந்த வேத வசனம். அல்லேலூயா. ஆமா. மத்திய எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம். மத்திய எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் வாசிப்போம் 5 முதல் 8 வரைக்கும். கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவனிடத்திலே வந்து ஆண்டவரே, வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. அப்போ இந்த நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக கேட்கும்போது, ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி ஆண்டவரை அழைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து என்ன செய்வேன்? சொஸ்தமாக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இவர்கிட்ட போன்னு சொன்னா போறதுக்கு ஆள் இருக்கு, வான்னு சொன்னா வர்றதுக்கு வேலைக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இவராவே போய் என்ன செய்யறாரு? இயேசு கிறிஸ்துவை கேட்கிறாரு. அப்ப நான் வாரேப்பா அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஆனா இவர் சொல்றாரு, நீர் இந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். அல்லேலூயா. ஆமா. அப்ப பாருங்க 10வது வசனத்தை வாசிங்க. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, அடுத்த வசனம் முதல்ல 9வது வசனம் 10வது வசனம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும். ஆமா, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற வேலைக்காரங்க உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான். மற்றொருவனை வா என்றால் வருகிறான். வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த நூற்றுக்கு அதிபதி இந்த வார்த்தை மேல நம்பிக்கை வச்சிருக்கான். அல்லேலூயா. நீ இந்த இடத்துல நிக்கிற இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வீட்டில் அந்த வேலைக்காரன் என்ன செய்வான்? சுகமாயிருவான் அப்படின்னு. அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னாடி இந்த WME சர்ச்சில் முன்னால ஹோம் வச்சு நடத்தினாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளைங்களுக்கு, கஷ்டப்பட்ட பிள்ளைங்களை ஹோம் வச்சு நடத்துனாங்க அந்த பாஸ்டர். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா அங்கே வீட்டில் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா வந்து சொன்னாங்க, ஐயா, என் பையன் வந்து இந்த WME ஹோம் அங்கே அந்த சர்ச்சில் இந்த ஹோம் வச்சுருக்காங்க, அங்கே படிச்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு அங்கே உள்ள பாஸ்டர் ஏதோ சொல்லிட்டாங்க போல தெரியுது. அதில் இவன் கோவத்தில் வெளியே போயிட்டான். ஐயா, இன்னும் வரலன்னு சொல்கிறாங்க, ராத்திரி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் வரலன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. காலையில் வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சொன்னாங்க, நானும் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, அந்த மகன் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் அவங்க வாசலுக்கு, எங்கள் வீட்டு வாசலுக்கு அப்படி போகும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ராத்திரி, இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ளே வந்துடுவான்னு நீ சொல்லு அப்படின்னு. அல்லேலூயா. 12 மணிக்குள்ளே வந்துடுவான்னு நீ சொல்லு அப்படின்னு. நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ அந்த கேட்டை அவங்க கூட்டும் போதே நான் பார்த்துட்டு உடனே சொல்லிட்டேன், இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள அவங்க மகன் என்ன செய்திருவான்? வந்துடுவான் அப்படின்னு. அல்லேலூயா. அடுத்த நாள் காலையில் நான் கேட்டு திறக்கும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, ஐயா, அவன் வந்துட்டானா ஐயா, 12 மணிக்குள்ளே என் பிள்ளை வந்துட்டு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் அப்படி. அல்லேலூயா. அப்ப அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் என்ன செய்வான்? சொஸ்தமாவான். அல்லேலூயா. அதே மாதிரி யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம். வாசிங்க.
49வது வசனத்திலிருந்து. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகுவதற்கு முன்னே வர வேண்டும் என்றார். என் பிள்ளை, அங்க ஒரு ராஜா மனுஷன் அனுப்பியிருக்காரு, என் பிள்ளை சாகுறதுக்கு முன்னே நீ வர வேண்டும். ராஜாவின் மனுஷன் அவரை நோக்கி, நீ போகலாம், குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில நிறைய வார்த்தைகள் என்ன செய்யுது வருது. இப்போ வசனத்தை வாசிக்கும் போது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தோடு, ஆண்டவரே, நான் ராத்திரி முழுதும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தேன்ப்பா, இன்னைக்கு சபையில அந்த வார்த்தை எனக்கு வருது அப்படி சொல்லி, இந்த வார்த்தை எனக்கு தான் அப்படி சொல்லி அந்த விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அந்த வார்த்தை மூலமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத வசனமானது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற வேத வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் 3வது வசனத்தை மட்டும் ஏன் திருப்பி சொல்லணும்? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். நேற்று முழுவதும் ராத்திரி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தோமா? குடும்பத்தில் பிரச்சனையில, போராட்டத்தில், நெருக்கத்தில், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிரச்சனைக்குள்ள நம்ம கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தோமா? ஆனால் அந்த கண்ணீரை காண்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப அந்த கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கண்ணீர்ல நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. அல்லேலூயா. ஆமா, ஒரு சொட்டு கண்ணீரை கீழே வடிச்சிட்டோம் அப்படின்னா இது நீராவியா போய் என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்யும்? கொட்டித்தான் ஆகணும். அல்லேலூயா. அன்னைக்கு நமக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கலனாலும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாளில் கர்த்தர் நம்முடைய கண்ணீருக்கு ஒரு பதில் கொடுக்கிற தேவன். அது கம்பீரத்தோடு அறுப்பு வைப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி என்ன செய்தாரா? போனான். அல்லேலூயா. திரும்ப வாசிங்க அதை. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். உன் குமாரன் பிழைத்திருக்கிறார் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையெல்லாம் என்ன செய்யணும்? நாம் விசுவாசத்தோடு நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஒரு வார்த்தை நமக்கு நேரம் வருது அப்படின்னா, ஆண்டவரே, நீங்க பேசுறீங்கப்பா, இந்த வசனத்தின் மூலமாக பேசுறீங்க, இந்த சங்கீத பகுதியின் மூலமாக பேசுறீங்க, இந்த பாடல் மூலமாக நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையின் மேல விசுவாசத்தோடு நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் எதிர்கொண்டு வந்து குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார். ஆமா, பாருங்க. அப்போ வேலைக்காரன் அங்க அந்த வார்த்தையை நம்பி போயிட்டாரு. ஆனா அதான் அடுத்தாப்புல ஒரு வேலைக்காரர் வராரு. அப்ப அவர் சொல்றாரு, போகையில் அவருடைய ஊழியக்காரர் எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். அல்லேலூயா. 2 பேரும் பார்க்கறாங்க. இப்ப சொல்றான், உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி. வாசிங்க அடுத்தது. அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்திலே விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜூரம் அவனை விட்டு நீங்கிட்டு என்றார்கள். நேற்று 7ஆம் மணி நேரத்திலே ஜூரம் அவனை விட்டு விட்டது என்றார். அல்லேலூயா. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. ஆமா. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனாப்ல, அப்ப எதிராப்புல ஒருத்தர் வேலைக்காரர் வராரு, உன் குமாரன் பிழைச்சிட்டான். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை நம்பி போனவன் குமாரன் நினைச்சிட்டான், அந்த வியாதியிலிருந்து அந்த ஜுரத்திலிருந்து விடுதலை ஆயிட்டான். அப்பதான் கேட்காரு, எந்த மணி நேரத்துல? அவர் கேட்காரு, எந்த மணி நேரத்துல அப்படின்னு கேட்கும்போதுதான் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தார். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்திலே இயேசு சொன்ன அந்த மணி நேரத்திலே உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரமும் அதுவே. அல்லேலூயா. அப்ப ஏசப்பா எப்போ அந்த வார்த்தையை சொன்னாங்களோ அப்பமே அவனுக்கு என்ன செய்யுச்சு? விடுதலை ஆயிற்று. அல்லேலூயா. எந்த மணி நேரத்துல? ஏசப்பா சொன்ன அந்த நேரத்துல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நான் பாருங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால
ரொம்ப சோர்ந்து போன நேரத்தில் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு டீச்சர், இன்னைக்கு அவங்க சாயர்புரத்தில் போப்ஸில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டீச்சர் வந்து சொன்னாங்க, என் நாத்தனார் பையன் நடக்க முடியாமல் இருக்கா ஐயா அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சரி ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் வார்த்தை மூலமாக பேசினார். ஆண்டவர் பேசினார், நான் உன்னை அங்கே கொண்டு போவேன், என் நாம மகிமைப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். நான் போய் ஜெபம் பண்ணிட்டு எண்ணெய் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் அந்த ஜெபஸ் அந்த பையனுக்காக நான் ஒரு நோட் வச்சுப்பேன், அதில் பேர் எழுதியிருக்கேன். அந்த ஜெபஸ் பையன், அந்த பையன் பேர் ஜெபஸ், அந்த பையனுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் 6வது நாள் ஆண்டவர் சொன்னார், இந்த பையனுக்கு இந்த நெஞ்சு எலும்பு கூம்பி போய் பிறந்ததுலேருந்தே நடக்க முடியாத ஒரு 4 வயசு பையன், பிறந்ததுலேருந்தே நடக்கலை 4 வயசு பையன். ஆண்டவர் சொன்னார், ஒரு நாள் நான் வீட்டில் டீச்சர்ஸ் காலனியில் நான் வீட்டில் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், அந்த பையனுக்கு ஒரு வித்தியாசத்தை நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். எப்போ ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுத்துட்டு வந்தாச்சு, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க நானும் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் 6வது நாள் சொன்னார், நான் அந்த மகனுக்கு ஒரு வித்தியாசத்தை கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். அப்போ நான் ஆண்டவரே நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது மாமங்கார் வந்தார். அண்ணே, இந்த நெஞ்சு எலும்பு கூம்பி போய் இருந்துச்சு இல்லைண்ணே, இந்த நெஞ்சு எலும்பு உள்ளே போயிட்டுன்னு அக்கா சொன்னாங்க. அல்லேலூயா. எங்க நடந்த சம்பவம் அப்படின்னா முதலூர்ல. அல்லேலூயா. முதலூர்ல ஜெபம் பண்றது இங்க, ஆனா ஆண்டவர் கிரியை செய்தது அங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பேசுறார், அந்த வார்த்தை மூலமா பேசுறார். நான் அங்க ஒரு மாற்றத்தை, அவனுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டு இருக்கிறேன் அப்படி சொன்னாரு. அந்த நெஞ்சு எலும்பு கூம்பி போயிருந்த நெஞ்சு எலும்பு அப்படியே உள்ள போயிட்டு, எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது, எந்த பிசியோதெரபி. இதுக்கு முன்னால எத்தனையோ லட்சத்தை செலவு பண்ணாங்க, இப்ப ட்ரீட்மெண்டே கிடையாது. ஏசப்பா தான் விடுதலை கொடுத்தாங்க. அல்லேலூயா. அந்த வார்த்தை அடுத்தாப்புல சொன்னாங்க, இன்னும் பையன் என்ன செய்யல, நடக்கல. அப்படி நடக்க முடியாத பிள்ளை, நெஞ்செலும்பு கூம்பி போய் பிறந்ததுலேருந்து நடக்க முடியாத பிள்ளை, இன்னும் பிள்ளை நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. நெஞ்செலும்பு சரியாயிட்டு, இப்போ பிள்ளை நடக்கலை அப்படின்னு. ஆண்டவரே, இந்த நெஞ்செலும்பை உள்ளே போக வச்சிங்களப்பா, இன்னும் நடக்க வைங்கப்பா அந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லி நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுலேருந்து 6வது நாள் ஆண்டவர் சொன்னார், இப்போ நடக்கான் அப்படின்னு சொன்னார். தாத்தா மடியில் உட்கார்ந்துருந்த பையன் எழும்பி குதிச்சு ஓடுது. அல்லேலூயா. வார்த்தை. அல்லேலூயா. அப்போ இது அதுக்கு தான் இந்த வசனத்துல நான் அதுக்கு பிறகுதான் பார்த்தது. எந்த மணி நேரத்துல இயேசு எந்த மணி நேரத்துல சொன்னாரோ அதே மணி நேரத்துல அவனுடைய சுரத்திலிருந்து அவன் விடுதலை பெற்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சுத்தமாக இருப்பான். அல்லேலூயா. ஆமா, இங்க இந்த பையனுக்கு சோம்லாம ஜுரத்துல இருக்கான், ஆனா வார்த்தையை நம்பி போனா எந்த மணி நேரத்துல, இயேசு சொன்ன அதே மணி நேரத்துல. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. இந்த வார்த்தை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற வேத வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்த வியாதியும் வேதனையும், வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்த வியாதியும் வேதனையோ, வைத்தியரார் இயேசுவிலே. படிங்க. அல்லேலூயா. வார்த்தையை நம்பி போனால் சுகம் பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த வேத வசனம் வார்த்தையினாலே ஆண்டவர் சிருஷ்டித்தார்.
அல்லேலூயா. இரண்டாவது வார்த்தை நமக்கு விடுதலை தருகிற வேத வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தையை நம்பி போனான். அவன் வார்த்தை, ஆண்டவரே ராவணனும் பிரயாசப்பட்டேன் ஒன்னும் அகப்படலப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, என்ன மலையை ஆழத்திலே கொண்டு போய் ஓடு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்பி என்ன செய்தான்? ஆழத்துக்கு போனான். அல்லேலூயா. ஆழத்துக்கு போன திரளான மீன்களை பிடிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார், கரங்களை தட்டி. அல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக இந்த வார்த்தை நமக்கு சுகத்தை தருகிற வார்த்தை, பலகீனத்தை மாற்றுகிற வார்த்தை. இந்த வார்த்தை, இந்த வேத வசனமானது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிற இந்த வேத வசனமானது. முதலாவது சிருஷ்டிக்கிற வேத வசனம், எல்லாற்றையும் உருவாக்கினார். உண்டாக கடவுது என்ன, எல்லாம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். உலர்ந்து போன எலும்புகளை உருவாக்கின கர்த்தர் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த பகுதியிலே நாம் உலர்ந்து போய் நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகிறோமோ, ஆண்டவர் நம்மை எழுப்பி நடக்க நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆதியிலே பெற்றுக்கொண்ட அன்பை விட்டு விலகி போய் இருப்போமானால் திரும்பமாக எடுத்து நிறுத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக இந்த வேத வசனம் நமக்கு சமாதானத்தை தருகிற வேத வசனமாக இருக்கிறது. சங்கீதத்தின் புத்தகம் 119வது சங்கீதம் 165வது வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 119 165, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் இடறி போவதில்லை. அல்லேலூயா. ஆமா. அப்ப இந்த வேத வசனம் நமக்கு சமாதானத்தை தருகிற வேத வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன, இந்த வேத வசனம் நமக்கு சமாதானம். நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவங்க இடற மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த வேத புத்தகம் இல்லாதபடி, இந்த வேத வார்த்தை இல்லாதபடி அநேகர் இருக்கிறாங்க. சமாதானத்தை இழந்த சூழ்நிலையில, நெருக்கமான ஒரு சூழ்நிலையில, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவங்களால தாங்க முடியல. ஆனா இந்த வேத வசனமானது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த வேத வசனத்தை திறந்து நாம் வாசிக்கும் போது இந்த வேத வசனம் நம்மை தேற்றுகிற வேத வசனமாக வார்த்தையாக இருக்கிறது. இது நமக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை தருகிற வேத வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வாசிக்கும் போது, பிலிப்பியர் 4:6-7, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, அப்பொழுது எப்பொழுது ஆண்டவருக்கு நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நெருக்கங்கள், கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே தெரியப்படுத்தும் போது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஒரே பாரமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே கவலையா இருக்கு, ஒரே நெருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமா? அதனை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அவங்க இடறி போக மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த வேத வசனம், இந்த வார்த்தை இல்லாத அநேகர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் போய் ஏதாவது ஒன்று என்ன செய்யறாங்க, கயிறை கட்டி என்ன செய்யறாங்க, தூக்கு போட்டுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த வேதத்தை திறந்து நாம் வேதத்தை வாசிக்கும் போது சமாதானத்தை இழந்திருக்கிற நேரத்திலே, நெருக்கமான சூழ்நிலையிலே இந்த வேத வசனம் நம்மை தேற்றுகிறது, ஆற்றுகிறது, பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால பாத்தீங்கன்னா தேவ சமூகத்துல வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை. அண்ணாளுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அதனால ஆண்டவருடைய சமூகத்துல வந்துதான் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ மௌனமா ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏலி சொல்றாரு, நீ எவ்வளவு நேரம்
பிடிச்சி வச்சிருப்ப, நீ குடியை விட்டு என்ன செய்ய விலைக்கு நீ போ அப்படின்னு சொல்றாரு. இல்ல ஆண்டவரே, என் இருதயத்தை தேவ சமூகத்திலே நான் கொட்டி விட்டேன் அப்படின்னு. அல்லேலூயா. என் இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் நான் கொட்டி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட அவர் உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்துட்டோம்னா ஆண்டுடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? கொட்டிடும். அப்பதான் சொல்றாரு, ஏலி சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ, வேண்டுதல் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. நீ சமாதானத்தோட போ. அதான் சொல்றாங்க 1வது அதிகாரம் 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் இந்த பிள்ளைக்காக நான் வேண்டிக் கொண்டேன், ஆனால் கர்த்தர் என்னுடைய வாசிங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஏலி சொன்னாரு சமாதானத்தோட போ. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை இழந்திருக்கோமா? என்ன சந்தோஷத்தை இழந்து இருக்கிறோமா? வேதனையோடு இருக்கோமா? நெருக்கத்தோடு இருக்கோமா? ஆண்டவர் சமாதான தேவன், அவர் சமாதான பிரபு. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் சொன்ன கர்த்தர் ஆண்டவர் சொல்றாரு, நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன் தேவன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய் அப்படி சொல்லி அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அல்லேலூயா. பயப்படாதே. 365 வார்த்தைகள் இங்கே இருக்கிறது வேதவசனம். பயப்படாதே, பயப்படாதே அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. எதுலையா இப்படி இருக்கு? எந்த புத்தகத்துல இப்படி வார்த்தை இருக்கு? அல்லேலூயா. இந்த வேத வசனமானது நமக்கு சமாதானத்தை இழந்திருக்கிற நேரத்தில் இந்த வேத வசனம் நமக்கு சமாதானத்தை தருகிற வேத வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது, இந்த வேத வசனம் எல்லாம் உண்டாக கடவுது, உண்டாக கடவுது. ஆதியிலே தேவன் என்ன செய்தார்? வார்த்தையா இருந்தார். அல்லேலூயா. உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, எல்லாம் என்ன செய்ச்சு? உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே நம் உலர்ந்த நிலைமைகளே காணப்பட்டாலும், நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைகளை காணப்பட்டாலும், அன்றைக்கு உலர்ந்து போன எலும்புகளை ஒன்று கூட செய்து அவைகளுக்கு சுவாசத்தை ஊதி சேனையாய் எழுதினார். நான் பின்வாங்கி போயிட்டப்பா, நான் வேதனையோடு இருக்கிறேன், நெருக்கத்தோடு இருக்கிறேன், ஆண்டவர் என் கூட இல்லையோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு, எந்த இடத்துல அமிழ போற சூழ்நிலையில அவர் பேதுருவை தூக்கி எடுத்தார்களா, அப்படியாக ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார். கரங்களை தட்டி. அல்லேலூயா. ஒருவேளை அந்த காற்றை பார்த்து, கடல் அலையை பார்த்து நம்ம பின்வாங்கி போயிட்டோமா? பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, நெருக்கத்தை பார்த்து ஆலயத்துக்கு வர்றது நின்று போச்சா? வேத வசனத்தை வாசிப்பது, ஜெபிப்பது நம்ம நிறுத்தி விட்டோமா? ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, நீ அமிழ போற நிலைமையிலையும் நான் அப்படியே அவனை விட்டுற மாட்டேன்ப்பா, ஆனா அதுல இருந்து நான் தூக்கி எடுக்கிற கர்த்தர் உன்னை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட உலர்ந்த நிலைமையிலே, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே ஒருவேளை நம்ம பின்வாங்கி போனோமானால் ஆண்டவர் உலர்ந்து போன எலும்புகளை ஒன்று கூட செய்து அவைகளுக்கு ஊதி ஜீவனை கொடுத்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நிறுத்த அவர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, நமக்கு பலகீனத்திலிருந்து, வியாதியிலிருந்து பரிபூரண விடுதலையை கொடுத்து நல்லவராக இருக்கிறார். நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சுத்தமாகும். இந்த வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. அல்லேலூயா. எந்த மணி நேரத்தில் இயேசு எந்த மணி நேரத்தில் சொன்னாரோ அதே மணி நேரத்தில் என் மகன் என்ன செய்துட்டான்? பிழைச்சிருக்கான். அல்லேலூயா. மூன்றாவதாக, இந்த வேத வசனமானது நமக்கு சமாதானத்தை தருகிற வேத வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி நாம் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று கண்களை மூடி அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே விசுவாசத்திலே குந்தி போய் இருப்பார்களானால், உலர்ந்து போன நிலைமையிலே இருப்பார்களானால், ஆண்டவரே உயிரடை செய்கிற கர்த்தர், சிருஷ்டிக்கிற கர்த்தர் நீ உருவாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பேரையும் எழுத்து நிறுத்தி நிறுத்த நீ நல்லவராகவே இருக்கிறபடியாக உமக்கு நன்றி. ஆதியிலே பெற்றுக்கொண்ட அன்பை விட்டு விலகி இருப்பார்களானால் மீண்டும் அவர்களை புதுப்பிக்க நல்லவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. அப்படிப்பட்ட கிருபைகள் ஒவ்வொரு பேருக்குள்ளாக வந்து உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனங்களும், எல்லா வியாதிகளும், எல்லா நெருக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். சமாதான கேடுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆண்டவரே. அவருடைய தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுத்து நடத்துவீராக. படித்து முடித்து பணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நல்ல பணிகளை கொடுத்து நடத்துவீராக. திருமணத்திற்கு எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆண்டவரே. உமக்கு நன்றி. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி. அருமையான அக்காவுடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபைக்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும், உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தூரதேசத்தில் இருக்கிற அருமை பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. எல்லா பலகீனங்கள், நெருக்கங்கள் எல்லாம் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிளாரஸ்காக ஸ்தோத்திரம். வாகனங்களிலே செல்லும் போதும் உடைய சமூகம் கூட இருக்கட்டும். எல்லா பலகீனங்களையும் மாற்றுங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலே இங்கு நடைபெற்ற ஒவ்வொரு ஊழியத்திலேயும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ஜெபிக்கிறோம். அதற்கேற்ற கிருபைகளை உடைய மகளுக்கு அருளி செய்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி. இசை மூலமாக வாசித்த அருமையான தம்பிக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இங்கே இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதத்தை நடத்துங்க, தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். அருமையான ரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.